ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபி ட்ரிப்பு டே 2ல் நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க போன பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் இன் அபுதாபி அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, ஹாசர் அல்வத்தான் பேலஸ் தான் பார்க்க போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகான பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேலஸுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இத்தாலியன் மார்பிள்லேயே வந்து ஆர்கிடெக்சர்லாம் செம்ம அழகாக இருக்கும். இந்த பேலஸ் உள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மியூசியம், லைப்ரரி, கிஃப்ட் ஷாப்பு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குதுங்க. பேலஸ் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முந்தி இந்த ஃபுட்டுலாம் நாட் அலவுடு. நம்ம வந்து அந்த ஆஃபீஸில் போனோடனே நம்மளை அந்த ஒரு பஸ்ஸில் அழைச்சிட்டு போயிட்டு இந்த பேலஸ் இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. இந்த பேலஸை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக நல்ல பெரிய கார்டனுங்க, நிறைய வாட்டர் ஃபவுண்டனோடு இருக்குது. பட் நல்லா ஹாட்டாக இருந்ததுனால நாங்கள் கார்டன் உள்ளெல்லாம் போல். இந்த பேலஸோடைய என்ட்ரி டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாங்கள் சுற்றி பார்க்க போன பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் இருக்க ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க்குங்க. நல்ல பெரிய மாஸ்க்குங்க. இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ்ங்க. மாஸ்க்குள்ளே போகிறதுக்கெலாம் வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ புக்கிங் தான். நம்ம பிஃபோராகவே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். பட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. முக்கியமாக வந்து ட்ரெஸ் கோடை வந்து டீப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. இந்த லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகணும். லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தலையிலேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறது இல்லைங்க. நானுமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போனேன். பட் கொஞ்சமாக வந்து கை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவ் வியர் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஸோ அங்கே இருக்க மாலில் போயிட்டு ஸ்லீவ் வாங்கி வியர் பண்ண பிறகு தான் எங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் மாஸ்க்குள்ளே இருக்க எல்லா லேடிஸும் வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து ஷாலால் கவர் பண்ணியிருப்பாங்க. நான் மாஸ்கில் இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தேன். உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன முஸ்லீமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முஸ்லீம் கிடையாதுங்க, ஹிந்து தான். நான் மட்டும் இல்லைங்க, எந்த ரிலீஜனை சேர்ந்த லேடிஸ் வந்து மாஸ்க்குள்ளே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்க வந்து தலையை வந்து இந்த ஷாலால் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே இருக்க ரூல்ஸு. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். மாஸ்க்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. நல்ல இந்த ஒயிட் கலர் மார்பிளில் செம்மையான ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மார்பிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா லீஃபு, ஃப்ளவர் இதெல்லாம் வந்து வாலில் பதிச்சிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. கலர் கலரான லைட்ஸ்லெஸ் பிரம்மாண்டமான சாண்டிலியர்ஸ்னு பார்க்குறதுக்கு மாஸ்க் உள்ளார அவ்வளோ அழகாக இருந்தது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபவுண்டனோடைய சூப்பரான க்ரீனிஷான கார்டனுமே வச்சுருக்குறாங்க. தென் மாஸ்க்குக்கு அப்புறம் அந்த மால்லே இருக்கிற அந்த லைட் ஷோ, லைட் மியூசியம் இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. எல்லாத்துடைய டீட்டெயில்ஸ் வீடியோவுமே என்னுடைய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.